சட்டமன்றத்தில் பேசின எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். இவங்க எல்லாருமே சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவங்க தான். இதுல யாராச்சும் ஒருத்தர் நல்ல நேரம் பார்க்காம ராவுகால யமகண்ட பார்க்காம கொளுத்த ராவுகாலத்துல கொளுத்த யமகண்டத்துல போய் நான் வந்து வேட்புமனு தாக்கல் சொல்ல முடியுமா? நேரங்காலம்லாம் பாக்குறாங்களா என்ன? ஆமா, சட்டமன்றத்திலே அவர் பேசியிருக்கிறார்ல, எது அவர் நிரூபிக்கிறதுக்காக இப்படி கொழுப்பு திமிரு, வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன யாருமே இன்னைக்கு ஆட்சியில இல்ல. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அப்படிதான் சொன்னாங்க, இன்னைக்கு ஆட்சியில கிடையாது. அதே போலதான் பினராயி விஜயன் சொன்னார் கேரளால, இன்னைக்கு ஆட்சியில இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஸ்டாலின் சொன்னார், உதயநிதி சொன்னார். ஸ்டாலின் இன்னைக்கு எம்எல்ஏ பதவியே இல்லாம இன்னைக்கு வீட்டை உட்காந்துருக்காரு. அண்ணாமலை அவர்கள் தான் இந்த விமர்சனங்களையும் முன் வச்சிருக்கிறார். முதலமைச்சர் கோட் சூட்டை போட்டுட்டு வர்றாரு, ஓகே இது புதுசா இருக்கு அப்படின்னு. நாளைக்கு மழை வந்தா இதே மாதிரி கோட் சூட்டோட தான் சுத்துவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் கேட்கறாரு. இதெல்லாம் அவசியமானதா சார்? விமர்சனம் விஜயங்கிறத விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படி எதனா இருக்கா? பச்சை தமிழ்னு சொல்றீங்க, நீ பதவி ஏற்கும் கூட வேட்டி சட்டை போடலன்னு அர்த்தம். இவர் இப்போ உங்களுக்கு தெரியும் 718 கடையை மூடிட்டேன்னு சொன்னாங்க. ஒயின் ஷாப்பை மூடிட்டாங்களா, இடத்த மாத்திட்டாங்களா? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Girigas summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் பாஜகவில் இருந்து திரு ஃபயர் சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் 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 சார். சட்டமன்றத்தில் பேசின எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதற்கு உங்களுடைய கட்சியிலிருந்து அகில இந்திய தலைமையும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமையும் சரி, எல்லாருமே கண்டிச்சிருக்கிறாங்க. எதற்காக இப்படி ஒரு கண்டனம்? இல்லை இது இப்போ கட்சி சார்பாக கண்டனம் தெரிவிச்சது கூட நீங்கள் விட்டுடுங்க. ஏற்கனவே ஒரு பேசியதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. சனாதனம் என்பது ஒரு மதத்தோடைய அடையாளம், ஒரு மதத்தோடைய வழிபாடு, ஒரு மதம் பின்பற்றக்கூடிய ஒரு தர்மம். அதை நீங்கள் எப்படி கொச்சைப்படுத்துவீங்க? அரசியல் சாசனப்படி பதவியேற்றுக் கொண்ட நீங்கள் எப்படி ஒரு மதத்தை சார்ந்த ஒரு சனாதனத்தை நீங்கள் ஒழிப்பேன், அது டெங்கு கொசு எப்படின்னு சொல்லுவீங்கன்னு நாங்கள்லாம் கேட்குறத விட ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் இவரை கண்டிச்சிருக்காங்க. இவர் அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. நான் சொன்ன கருத்து வேறு, புரிந்து கொண்ட கருத்து வேறுன்னு இவர் சொல்லியிருக்காரு. அதை அப்போ சுப்ரீம் கோர்ட்டை இதை கண்டிச்சிருக்கும் போது திரும்ப அவர் சொல்கிறாருன்னா திரும்பவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறார் என்று அர்த்தம். ஏன்னா சனாதனம் என்பது கோவிலுக்கு போறவங்க பின்பற்றுறது, அதாவது இந்து கோவில்களுக்கு, இந்த கோவிலுக்கு போற எல்லாரும் சனாதனம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்களா என்ன? இல்ல இப்போ ஒட்டுமொத்தமா எல்லாரும் இந்துக்கள் தானே நீங்க கூப்பிடுறோம். நீங்க அரசியல் சாசனத்துல நீங்க இப்போ நான் சைவம் வைணவம் தனித்தனியாக பிரிச்சு வச்சிருக்கேன். அவங்க சொல்ற டெஃபினிஷன் வந்து சனாதனம் அப்படிங்கிறது முன்னேறிய வகுப்பினருக்கு கிடைக்கக்கூடிய பிரிவிலேஜ். அந்த விஷயங்களை தான் நாங்க இது பண்றோமே, ஆதிக்கத்தை தான் நாங்க எதிர்க்கிறோமே. முன்னேறிய வகுப்புக்குன்னு யார் சொன்னா? நீ யாரும் கார்ட்வேல் சொன்னதை சொல்லக்கூடாது நீங்க, சரிங்களா? எவனோ ஒருத்தர் போறவன் வரவன் வழிபோக்கம் சொன்னதெல்லாம் பேசக்கூடாது. நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, சனாதனத்தை பேசக்கூடிய யாராக இருந்தாலுமே கார்ல் மார்க்ஸை பேசுவாங்க, லெனினை பேசுவாங்க, சாக்ரட்டிஸை பேசுவாங்க. என்னைக்கு நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய அறிஞர்களை என்னைக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க? இந்தியாவுடைய சித்தர்களை முனிவர்களை நீங்கள் என்னைக்கு பேசுறீங்க? ஒரு நாளும் இவங்க அப்படி பேசுனது கிடையாது. ஏன்னா இவங்க கேட்டாக்கா நாங்கள் பகுத்தறிவாதிகள் சொல்லுவாங்க. எதுக்கு இதில் பகுத்தறிவு வருது? நான் என்ன கேட்குறேன்னா, சனாதனவாதின்னு சொல்கிற இவங்க இந்த 234 தொகுதியில் திமுகவும் திமுக கூட்டணி கட்சி நின்னாங்கல்ல, இவங்க எல்லாருமே சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவங்க தான். இதில் யாராச்சும் ஒருத்தர் நான் நல்ல நேரம் பார்க்காம ராவுகால யமகண்ட பார்க்காம கொளுத்த ராவுகாலத்தில் கொளுத்த யமகண்டத்தில் போய் நான் வந்து வேட்புமனு தாக்கல் சொல்ல முடியுமா? நேரங்காலம்லாம் பாக்குறாங்களா என்ன? ஆமா, இல்ல பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் முதலமைச்சர் பதவி ஏற்கும் போது கொளுத்து ராவுகாலத்தில் ஏற்க வேண்டியதானே? 2021 ஏன் பண்ணல அவரு? அப்ப அவங்க வீட்டிலே சனாதனம் இருக்கு. அவங்க வீட்டுல அவங்க அம்மையார் கடைபிடிக்கிறாங்க இல்லையா? மத வழிபாடு பண்றாங்க. சனாதனம்னா என்ன? சனாதனம்னா உங்களோட புரிதல் என்ன சொல்லுங்க? சனாதனம்னா உங்க புரிதல் என்ன? அவங்க சொல்ற மீனிங் வந்து ஆதிக்கத்தை ஒழிக்கிறது அப்படிங்கிறது. இல்ல, அதை நாங்க ஏற்றுக்கொள்ளலையே. இப்போ வர்ணங்கள் 4 சொல்றாங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க? ஜாதிய பாகுபாடுன்னு சொல்றாங்க. நாங்கள் ஜாதிய பாகுபாடு சொல்ல, ஒருத்தர் செய்யற வேலையை பொறுத்து நாங்கள் சொல்றோம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா கூலி வேலை செய்யறவன் சூத்திரன்னு சொல்றாங்க. அவங்க வந்துட்டு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க யார் வேணா இருக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஐயரா இருக்கிறவன், நான் கூலி வேலை செஞ்சா கூட நான் சூத்திரன் ஆவேன். வர்ணம் அந்த 4 வர்ணம் என்பது சனாதன தர்மத்தில் எப்படி பிரிக்கப்படுதுனாக்கா, நீங்க மேல நான் கீழே பிரிக்கப்படல. நீ செய்யும் தொழில். இப்ப சத்திரனை யாரை சொல்லுவாங்க? போர் வீரனை சொல்லுவாங்க. இவன் போர் வீரனா இருக்கலாம், அவன் சத்திரியனா இருக்கிறான். நாளைக்கு அவன் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுன்னா அவன் வைசியனா மாறிடுவான். நாளைக்கு அவன் கூலி வேலை தெரியலன்னா அவன் சூத்திரனா மாறிடுவான். நாளைக்கு அவன் அரசராயிட்டேன்னா சத்திரியனா மாறுறான். இப்ப நான் ஒரு கூலி வேலை செய்யறவன், நாளைக்கு நான் முதலமைச்சராகவோ நான் வந்துட்டு ஒரு எம்பியாவோ ஆயிட்டேன், நான் சத்திரியனா மாறிடுவேன்.
அப்போ இது வந்து சட்டம் இதுக்கு முன்னாடி கூட சட்டமன்றத்துல பேசல. அவர் ஒரு தாமுக செயற்குழு கூட்டத்துல அவர் பேசுறாரு. அந்த கூட்டத்துல தான் அவர் பேசுறாரு. அங்கே பேசினதுக்கே வந்து கண்டனங்கள் வந்தது பாஜக தரப்புல இருந்து. ஏன் காங்கிரஸ்ல சிவசேனால இருக்கக்கூடிய சிலர் கூட கண்டனம் தெரிவிச்சாங்க. கமல்நாத் கூட சொன்னாரு, உதயநிதி பேச்சு தான் நான் 2023 எலெக்ஷன்ல தோக்குறதுக்கு காரணம்ங்கிற மாதிரி சொன்னாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சட்டமன்றத்திலே அவர் பேசியிருக்கிறார்ல, எதை அவர் நிரூபிக்கிறதுக்காக இப்படி கொழுப்பு பண்ணாரு? திமிரு வேற ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ அவருக்கு தெரியல இன்னும், அதாவது புதுசு இல்லை, அவர் இன்னும் அடிப்படலை. இப்போ தானே இரண்டாவது முறையாக எம்எல்ஏ ஆக்கப்பட்டிருக்கிறாரு. 5 வருஷம் தான் முழுசா இருந்திருக்காரு. அவர் அரசியல்னா என்ன, அரசியல் என்னென்ன மாதிரியான நிலைமைகள் ஏற்படும் கெஜ்ரிவாலை கேட்க சொல்லுவார். இன்னைக்கு சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன யாருமே இன்னைக்கு ஆட்சியில இல்ல. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அப்படிதான் சொன்னாங்க, இன்னைக்கு ஆட்சியில கிடையாது. அதே போலதான் பினராயி விஜயன் சொன்னார் கேரளால, இன்னைக்கு ஆட்சியில இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஸ்டாலின் சொன்னார், உதயநிதி சொன்னார். ஸ்டாலின் இன்னைக்கு எம்எல்ஏ பதவியே இல்லாம இன்னைக்கு வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ சனாதனத்தை பேசக்கூடிய அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய தண்டனையாக இது இருக்கு. ஆனா சனாதனத்தை இப்படி எதிர்த்து பேசுறதுனால அவங்களுக்கு எல்லாம் எம்எல்ஏ பதவியே கிடைக்கல, தோத்துட்டாங்க அப்படின்னா சனாதனத்தை ஆதரிக்கிற நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிற ஒரு பிஜேபி 3வது வாட்டி தேர்தல் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த தடவை 2 தமிழ்நாட்டிலே கேட்கிறேன். இல்ல தமிழ் இடங்கள் இருந்தது. நீங்க பேசும்போது என்ன சொன்னீங்கன்னாக்கா, சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சி பாஜக. பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கு. நீங்க இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெற்றி தோல்வி பத்தி பேசக்கூடாது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் எப்போ ஆட்சியில் இருந்தாங்க, எப்போ இருந்தா சொல்லுங்க? 4 சீட்டுக்கு மேல வந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை நீங்க கம்பேர் பண்ணி எப்படி பேசுவீங்க? மேற்கு வங்கத்தை நம்ம எக்ஸாம்பிள், மேற்கு வங்கத்தை இன்னைக்கு வந்திருக்கோம் இல்லையா? மேற்கு வங்கத்தில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லையா? மேற்கு வங்கத்தில் படிப்படியாக முன்னேறி இங்க வந்திருக்கிறோம். இங்கேயும் அதே போலதான் சனாதனத்தை வேற இருப்பேன்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க ஏன் ஜெயிக்கல? அவங்க ஏன் ஜெயிக்கல? அவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க தானே, ஏற்கனவே பலமுறை ஆட்சியில் இருந்தவங்க தானே. அவங்க ஏன் ஜெயிக்கல? அவங்களுக்கு எதிராக 4 கோடி பேர் ஓட்டு போட்டுருக்கான். சனாதனத்தை வேற இருப்பேன்னு சொன்னவனுக்கு எதிராக 4 கோடி பேர் ஓட்டு போட்டுருக்கான். நாங்க 234 தொகுதியில நாங்க தனித்து நிக்கல. சட்டமன்றத்தில் அவங்க பேசும் பொழுது ஆளும் தரப்பினரும் அமைதியா தானே இருந்திருக்கிறாங்க. அப்படி நீங்க ஆளும் தரப்பு பெரியாரிஸ்ட் தானங்க. அவரு தான் என்னுடைய கொள்கையோடைய தலைவர் யாருன்னு. இப்போ அவர் பதவியேற்றனை யாரும் முதல்ல பார்த்தாரு? அண்ணாவை போய் பார்த்தாரா? இல்ல அம்பேத்கரை போய் பார்த்தாரா? யாரை போய் பார்த்தாரு? பெரியார் தான் பார்த்தாரு. அவர் பெரியாரோட கொள்கை என்ன? பார்ப்பன எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, பெரியாரோட எதிர்ப்பு. அப்ப அவர் எப்படி அவர் சப்போர்ட் பண்ணி தான் பேசுவார், எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பாரு? அப்ப 2 பேருமே இந்த கோட்பாட்டில் ஒரே நிலையில இருக்காங்க. இதுதான் இந்த கோட்பாட்டில் இல்லாதவங்களை தான் நாங்க 2021 நாங்க நிரூபிச்சு காட்டணும். 18.5% பேர் இந்த கோட்பாடு வேணாங்கிறவங்க. 2024 முழுக்க சனாதனம் வேணும், பெரியார் வேண்டாம்னு சொன்னவங்க தான் அந்த ஓட்டு. அதை நாங்க நிரூபிச்சு காட்டிருக்கோம். அப்ப படிப்படியாக அந்த இன்னைக்கு அதிமுக அதை ஏற்றுக்கொள்ளுமா என்று கேட்டா எனக்கு தெரியாது. ஏன்னா அதிமுக வந்துட்டு அவங்களும் பெரியார் பின்பற்றக்கூடிய, அண்ணாவை பின்பற்றக்கூடியவங்க. அதிமுக இருக்கக்கூடிய சிவிஎஸ் குரூப் தான் சொல்றாங்கல்ல, சிவி சண்முகம் தரப்பினர் என்ன சொல்றாங்க, நாங்க என்டிஏல இருந்து வெளியில வந்துட்டோம் தானே அவங்க. சிவி சண்முகம் பொதுச் செயலாளர் கிடையாதுல்ல, கட்சியோட பொதுச் செயலாளர் யாரோ அவர் தான் சொல்லணும். அவர் தான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி செஞ்சா அது என்டிஏக்கு பண்ற துரோகம். நாமெல்லாம் வந்துட்டு அவங்கலாம் இல்லாம நாம வந்து 43 சீட் நம்ம எடுக்கல, தனித்து 47 சீட் நம்ம தனித்து எடுக்கல. நமக்கு இந்த 47 சீட் எடுத்தது காரணம் பிஜேபி உழைச்சிருக்கான், அமமுக உழைச்சிருக்கான், பாமக உழைச்சிருக்கான், தமிழ் மாநில காங்கிரஸ் உழைச்சிருக்கான், சின்ன கட்சிகள் நம்ம வேலை செஞ்சிருக்காங்க. நாம அவங்களெல்லாம் மதிக்காம நாம போய் இவருக்கு ஆதரவு தெரிவிப்பது அவர்களுக்கு நாம் செய்யும் துரோகம்னு அந்த கட்சியோட பொதுச் செயலர் அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அவர் தான் கோடா யாரும் நியமிக்க போறது, அவர் தான் எதிர்கட்சி தலைவராக ஆக போறப்ப அவர் தானே சொல்லணும். அதை சிவி சண்முகம் வந்துட்டு அந்த கட்சியோட ஒரு உறுப்பினர், ஒரு பொறுப்புல இருக்கவர், அவ்வளவுதான். ஆனா போன தடவை ஒரு எம்எல்ஏ கிடையாது, இந்த தடவை தான் ஆயிருக்காரு. அது தொகுதி மாதிரி வந்திருக்காரு. மயிலம் தொகுதியில் நின்னாரு, கடந்த முறை விழுப்புரத்தில் நின்னாரு. இதை தான் ஒரு எக்ஸாம்பிளா வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, நாங்க இதுக்கு முன்னாடியே உங்களை வார்ன் பண்ணோம், பாஜகவோட போகாதீங்க, அவங்க உங்களை விழுங்கிடுவாங்க அப்படின்னு. இப்போ நீங்க பாஜகவோட சேர்ந்தனால பாருங்க, இருதுருவ அரசியல் வந்து இப்போ மும்முனை போட்டியா மாறி இருக்கு. நீங்க வந்து ஜூனியர் பார்ட்னர் ஆயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசமா அவங்க முன் வைக்கிறாங்க. தாவேக்காக்கு பார்ட்னரா யார் இருக்கா? தாவேக்காக்கு ஆட்சி அமைக்க போறோம், ஆதரவு யார் போய் கேட்டா? இடதுசாரிகள் கொடுக்குறேன்னு சொன்னது யாரு? நாங்க ஏடிஎம்கே சொன்னாங்களா? ஏடிஎம்கே நிலைப்பாடு அப்படி இருந்துச்சா? இல்ல ஏடிஎம்கே உங்களை கூட்டணி வேணும்னு தாவேக்கா தலைவர் கேட்டாரா? அவர் கேட்ட யாரை கேட்டாரு? விடுதலை சிறுத்தைகள் தலைவரை போய் பார்த்து கேட்டாரு. அதே போல கம்யூனிஸ்டை பார்த்து கேட்டாரு, இந்தியன் யூனியன் லீக் பார்த்து கேட்டாரு. இவங்களெல்லாம் பார்த்து யார் கேட்டது? அவர் தான் கேட்டாரு. இவங்களும் அதுக்கு ஆதரவு கொடுத்துறாங்க. அப்ப இவங்க பார்ட்னரா? இப்ப மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? நான் என்ன கேட்கறேன்னா, மக்கள் வந்துட்டு விஜய் ஓட்டு போட்டாங்களா? எதுவுமே உடையல சார். உங்களை ஆதரிச்ச கட்சி உங்களை தூக்கி கூட்டணியே உடைஞ்சிருக்கு சார். கூட்டணியே உடைஞ்சிருக்கு சார். கட்சி உடையத விடுங்க, 20 வருஷமாக கட்டி காத்த கூட்டணி. 2019 கூட்டணியில் இருந்தீங்க, 2021 கூட்டணியில் இருந்தீங்க, 2024 கூட்டணி இருந்தீங்க. ஒரு கூட்டணியை விஜய் உடைச்சிருக்கிறாரு. எந்த அடிப்படையில் நீங்க கூட்டணி விட்டு வெளியே போனீங்க? மக்கள் உங்களுக்கு அதுக்கு ஓட்டு போட்டாங்க. மக்கள் உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க? எனக்கு விஜய் வேணாம் தானே உங்களுக்கு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டான். அப்ப நீ ஜெயிச்சிட்ட பிறகு விஜய்க்கு போயிட்டு நீ ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னா அப்ப மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரான தானே நீங்க போயிருக்கீங்க. விஜயே மக்கள் ஏத்துக்கல, 108 சீட்டு தானே.
அவரே பெரும்பான்மையா ஜெயிக்கலையே. தனிப்பெரும் கட்சியை வந்து தனிப்பெருமையான ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மேஜிக் நம்பர் இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதுக்கே நீ அர்த்தம் கிட்ட கேட்க வேண்டிய நிலைமை தானே இருக்க. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அமமுகவுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னுடைய வேட்பாளர்கிட்ட இவங்க குதிரை பேரம் பேசியிருக்கிறாங்க, தூயமான அரசியல் கொடுக்க போறோம்னு சொல்ற செய்யற வேலையா இது இல்ல. உறவினர் டிடிவி தினகரனோட உறவினர், அவர் நெருங்கிய நண்பர் காமராஜ், அவர் இன்னைக்கு அதெல்லாம் மீறி விஜயனை ஆதரிக்கிறேன்னா அவர் ஒரு நல்லாட்சி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில தானே அவர் ஆதரிக்கிறாரு. அதுதான் சொல்றேன். நல்லா இப்ப அவர் என்ன பண்ணாரு, சோஃபா முன்னாடி போச்சு பின்னாடி விஜய் போனாருன்னு யார் சொன்னா? உதயநிதி தானே சொன்னாரு. எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி யார் வீட்டுக்கு போச்சுன்னு சொன்னாரு? சிவி சண்முகம். திருமாவளவன். அது மறுத்தாங்களா இவங்க மறுத்தாங்களா? அது மறுத்து பேசினாங்களா? இது வரைக்கும் மறுத்து பேசலையே. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப குதிரை பேரம் நடந்திருக்கிறது, பணம் கொடுத்துதான் இவங்க எம்எல்ஏக்களை வாங்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். வேட்பாளர்களுக்கே அவங்க பணம் கொடுக்கலங்கிறது சொல்றாங்க. அவங்க எந்த தொகுதி வேட்பாளராக இருக்கும்போது விஜய் முதலமைச்சர் கிடையாது. இப்ப முதலமைச்சர் பவர், தமிழ்நாட்டுடைய பவர் உங்களுக்கு தெரியும். ஒரு முதலமைச்சராக இருந்தால் 5 வருஷத்துல எவ்வளவு சொத்து சம்பாதிக்க முடியுங்கிறதுக்கு கருணாநிதி குடும்பம் ஒரு உதாரணம் இல்லைங்களா? அவங்க எப்படி எங்கேருந்து எப்படி வந்தவங்க, இன்னைக்கு மல்டி மில்லியன், இன்னைக்கு ஆசியாவிலே இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள் அவங்க குடும்பம் ஒரு குடும்பம் எப்படி வந்தது? அந்த ஆட்சிக்கு அதிகாரம் இருக்கும்போது தானே வந்துச்சு. இவங்க வேட்பாளர் நிறுத்தப்படும் போது ஆட்சிக்கு அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் வந்திருக்குன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரப்போகுது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பாஜகவோட அஜெண்டா, அதாவது திமுக கூட்டணியை வந்து வீக்கன் பண்ணணும். அதுக்காக தான் விஜய் அவர்களை களமிறக்கி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை இழுத்துட்டு வர்றாங்கன்னு சொல்றாங்க. விஜய் உங்களுக்குமே டிவிக்கோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு ஒரு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதாவது இந்த தேர்தல் நடந்துச்சு இல்லையா, இந்த 2026 தேர்தல், இந்த தேர்தலில் நாங்களும் விஜய் பற்றி பேசலை, திமுகவும் விஜய் பற்றி பேசலை. அண்ணாமலை இருந்த வரைக்கும் விமர்சனங்கள் முன் வச்சார். அண்ணாமலை வந்துட்டு ஒரு தேசிய பொதுக்குழு உறுப்பினர். அவர் வந்துட்டு இல்ல, அவர் மாநில தலைவராக இருக்கும் போதே ரொம்ப காட்டமா விஜய் விமர்சனம் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கு. அவர் மாநில தலைவராக இருக்கும்போது விஜய் அப்பதான் கட்சி ஆரம்பிச்ச போது சரிங்களா? விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. அவர் மாநில தலைவர் பதிலேருந்து போய் 2 வருஷம் ஆகுது சரிங்களா? அப்போ மாநில தலைவர் அந்த பொசிஷன்ல அவர் பேசல. அப்போ ஒரு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அடிப்படையில் தான் அவர் பேசினார். அவர் சொந்த கருத்து தான் சொன்னார். இப்போ நயனா நாகேந்திரன் பேசும்போது கூட அதை கண்டிச்சு, இது தவறு, இது மாதிரி கருத்துக்கள் நீ திரிஷா பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னவர் தான். கடைசியில் அது உண்மையாயிருச்சு. அது போலதான் சார், அது அவங்க சொல்லணும், நம்ம எதுக்கு அதெல்லாம் பர்சனல். அதுதான் நானும் சொல்றேன். இப்போ அப்போ நயனா நாகேந்திரன் சொல்லும் போது அதை சொல்லலை, ஆனால் அதை பத்தி நிறைய பேர் பேசினாங்க. திமுக இருக்கவங்களும் பேசினாங்க, அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட அந்த கருத்தெல்லாம் வச்சாங்க. அதை முதல்ல கண்டிச்ச கட்சி எங்களோட கட்சி தான். அதுமாதிரி பேசக்கூடாது, உரிமையில் யாருமே பேசக்கூடாது, அது அவங்களோட சொந்த கருத்தை பேசக்கூடாதுன்றது நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அன்னிலேருந்து இது வரைக்கும் நாங்கள் அந்த கருத்தை நாங்கள் பேசலை. ஆனால் இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேக் போனா இருக்கணும்னு சொல்றதை விட, இப்போ விஜய் ஜெயிச்சது காரணம் திமுக தான் சொல்றீங்க. ஆமா, இப்போ எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு. இப்போ திமுக வரவே கூடாதுன்றதுக்காக தான் 4 கோடி பேர் ஓட்டு போடுறாங்க. அந்த ஓட்டு 3ஆ பிரிஞ்சிருக்கு. அது 3ஆ பிரியறதுக்கு காரணம் யார்? அது 2ஆ தான் பிரியணும். அது ஒன்று டிஎம்கேக்கு போயிருக்கணும், இல்லை என்டிஏக்கு வந்திருக்கணும். வராமல் 3வது ஒரு நபருக்கு போகுதுன்னா அந்த 3வது நபரை இறக்கி விட்டவங்க யார்? இப்போ நாங்கள் இருக்கோம் பிஜேபி, நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைப்போமா, இன்னொருத்தனை வந்து வரணும்னு நினைப்போமா? அப்போ டிஎம்கே தான் விஜய் இறக்கி விட்டுச்சுங்கிறீங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க கவர்மெண்ட் இழந்துட்டு இப்போ முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களே சொந்த ஆதரவு யார் கொடுத்துருக்காங்க? திமுக கூட கூட்டணியில் இருக்கவங்க தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. திமுக இல்லாமல் இன்னைக்கு ஆதரவு அமைக்க முடியுமா? ஏன் ஒரே ஒரு வார்த்தை ஸ்டாலின் சொன்னா ஏன் அழுத்தி சொல்றீங்க? திமுக கூட்டணி கட்சிகள் இல்லாம உங்களால ஆதரவு உண்மைதானே? நேத்து வரைக்கும் இப்போ 118 நீங்க ஜனநாயகத்துல எல்லாமே ஒரு அங்கம் தான். மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கட்டும், மெஜாரிட்டி கவர்மெண்டா இருக்கட்டும், 118 கம்பிங் மெஜாரிட்டில ஜெயிக்கிறது எல்லாமே அங்கம் தான். நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம், நான் இல்லைன்னு சொல்லல. அவன் ஆட்சி அமைக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணது யாரு? நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு ஸ்டாலின் சொல்லியிருந்தாக்கா, கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு கடிவாளம் போட்டிருந்தாக்கா அவங்க வந்திருப்பாங்களா? வந்திருக்க மாட்டாங்க. ஸ்டாலின் ஏன் அப்படி கடிவாளம் போடணும்? அதுதான் கேட்கிறேன். ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாலின் ஏன் கடிவாளம் போடணும்னா, அவரு இங்க ஜனாதிபதி ஆட்சி விரும்பல. ஜனாதிபதி ஆட்சின்னு அவங்க நினைப்பு என்னன்னாக்கா நேரடியாக பாஜக ஆளும், அதனால எதிரிக்கு எதிரி நண்பங்கிற முறையில் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் இங்க நடந்திருக்கே தவிர மற்றபடி விஜய் ஒரு 108 அவர் வந்து மைனாரிட்டி அரசாங்கம் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நீங்க இப்போ இந்த கூட்டணி வந்து 108ங்கிறது அவர் இண்டிவிஜுவல். அவர் 4-5 கட்சி ஒரு கூட்டணி வச்சு அவர் 188 இருந்தாருனாக்கா அது கூட்டணி ஆட்சி, மைனாரிட்டி ஆட்சி நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு மேலே அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு மேலே வந்துட்டு நாம வந்துட்டு மைனாரிட்டியாக இருந்தாலும் நம்ம கூட்டணி முன்னாடி வச்சுட்டோம். இல்லை, பாஜக இப்போ மத்திய பிரதேசத்தில் அமைச்சிருக்க ஆட்சி வந்து மைனாரிட்டி அரசாங்கம் தான். உங்க கருத்துப்படி பார்த்தா ஆமா, நிறைய மாநிலங்கள்ல பாஜக மைனாரிட்டி ஆட்சி தான் அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கு மைனாரிட்டிங்க உங்களுக்கு சொல்றது மைனாரிட்டி சொல்றது வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற நாங்க முன்னாடி எங்களுடைய கூட்டணியில இருந்தவங்க அந்த அதை வச்சு அது கூட்டணிக்காக ஓட்டு போட்டாங்க மக்கள். இப்போ பாஜகவோட பிரைம் மினிஸ்டர் கூட இருக்காருன்னா கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. அது இந்த கூட்டணியில இவரு லாலு பிரசாத் எதிரி, இவரு பேர் என்ன, சந்திரபாபு நாயுடு இருந்தாரு, நிதிஷ்குமாரா இருக்காரு. இதை சேர்த்துதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க திமுக ஓட்டு போட்டவங்க தான் விசிகாக்கு ஓட்டு போட்டவங்க.
ஆனா இங்க இவருக்கு 108 பேருக்கு ஓட்டு போட்டவங்க தனித்து ஓட்டு போட்டவங்க. அப்போ இது வந்து நம்ம கூட்டணி ஆட்சி, மைனாரிட்டி ஆட்சின்னு தான் சொல்ல முடியாது. இப்ப காங்கிரஸ் வந்து திமுக முதுகுல குத்திருச்சு, துரோகம் பண்ணிருச்சு. 20 வருஷமா காங்கிரஸை தூக்கி சுமந்தது வந்து திமுக. ஆனா அதை வந்து துரோகம் பண்ணிருச்சுன்னு சொல்றாரு பிரதமர் நரேந்திர மோடி. திடீர்னு திமுக மேல இவ்வளவு கரிசனம் எதற்கு? இதுதான் சொல்றாரு விஜய் அவர்கள். திமுகவோட ஏ டீம் வந்து பாஜக, பாஜகவோட பி டீம் வந்து திமுக அப்படிங்கிற தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதாவது 2019 எலெக்ஷன் மம்தா பானர்ஜி பிரைம் மினிஸ்டர் வேட்பாளரா ராகுல் காந்தி ஏத்துக்கல. நிதிஷ்குமார் ஏத்துக்கல. அப்ப நிதிஷ்குமார் இருந்தார். சந்திரபாபு நாயுடு ஏத்துக்கல. அதே போல உங்களுக்கு தேஜஸ்வி யாதவும் ஏத்துக்கல. இவங்க யாருமே ஏத்துக்கல சார். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். காங்கிரஸ் ஏத்துக்கல. ஆனா டெல்லியில இவர்தான் எனக்கு பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் இந்திய கூட்டணியில சொன்னது யாரு? முக ஸ்டாலின் இல்லையா? சொன்னார் இல்லையா? அதே 2024 அவர் தான் முன்மொழிஞ்சார், எனக்கு பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் இவர் தான். 2 தடவையும் இவர் தான். இப்போ திமுக இல்லாம 10 MP சீட்டு இங்க காங்கிரஸால ஜெயிச்சிருக்க முடியுமா? இன்னைக்கு அவங்களுக்கு 99ங்கிற அடையாளம் யார் கொடுத்தது? இங்க இல்லைன்னு சொன்னா அவங்க எங்கேயுமே கிடையாது. இங்க கூட அவங்க ஏன் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வந்து 28 வாங்கி 5 தான் ஜெயிக்கிறாங்க. ஒருவேளை தாவேக்காவோட போய் ஒரு 30-40 சீட் வாங்கி அவங்க மேக்ஸிமம் 25 சீட். இல்ல தாவேக்கா ஏன் போல? அப்ப ஏன் போல? உங்களுக்கு எப்படியாவது திமுக வந்துட்டா என்ன பண்றதுன்ற ஒரு பயம் தானே. அப்போ உங்களுக்கு தாவேக்கா மேல அவ்வளவு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாக்கா டிசைடிங் அத்தாரிட்டி யாரு? ராகுல் காந்தி தானே. சொல்லிட்டு போக வேண்டியது தானே. நீங்க எலெக்ஷன் முடிஞ்சது கூட்டணிக்கு போறீங்க. எலெக்ஷன் முடிஞ்சது அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி போறீங்க. அவ்வளவு சீரியஸான இஷ்யூவா? பிரதமர் பேசுறாரு, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சொல்றாரு, நீங்க வந்து ஒரு பச்சோந்தியை விட சீக்கிரமா நிறமாறுறீங்க அப்படிங்கிற சொல்றாரு. அதனாலதாங்க அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டா எழுந்துட்டு வராங்க. இந்த மாதிரி இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் எங்க இருந்து பிரிஞ்சது? காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சுதான். இன்னைக்கு நிறைய கட்சிகள் நிறைய இடம் மகாராஷ்டிரா பல பேர் இருக்காங்க. பல பேர். அது காரணம் என்ன? இவங்க செய்யக்கூடிய துரோகம். இன்னைக்கு கூட இன்னும் முடிவெடுக்கலையே நீங்க கேரளால. இன்னைக்கு 5 மாநில தேர்தல் 4 மாநிலத்துல முதலமைச்சர் பதவி ஏத்துட்டாங்க. கேரளாலயா ஒண்ணும் இல்ல. ஏன்னா கோஷ்டிபூசல். அப்போ காங்கிரஸ் என்றாலே அது வந்துட்டு ஒரு பச்சவந்தித்தனமாக இருக்கக்கூடிய தொண்டர்களையும் பச்சவந்தித்தனமாக இருக்கக்கூடிய தலைவர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி. உதாரணமாக ராகுல் காந்தி உட்பட. ராகுல் காந்தி நேற்று வரைக்கும் என்னோட பிரதர்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த பிரதருக்கு விட்டுட்டு நீ இங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா அதுதான் பச்சவந்தித்தனம் சொல்றேன். ஏன்னா உங்களை தூக்கி பிடிச்சது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இவரே என்ன சொல்லுவாரு? தமிழ்நாட்டில் நீங்க ஸ்டாலினை வந்து பீட் பண்ண முடியாது, ஸ்டாலினை உங்களால் பிஜேபியால வெற்றி கொள்ள முடியாது சொல்லியிருக்கல. அப்போ இப்படி சொன்ன ஒரு நபர் இன்னைக்கு தாவேக்கா பக்கம் சாயிருங்கன்னா அதுதான் பச்சவந்தித்தனம். இன்னொன்னு, காங்கிரஸ் முந்திரி கொட்ட மாதிரி முந்திரி போய் கொடுக்குறாங்க இந்த ஆதரவு அப்படின்னா, காங்கிரஸுக்கு இது ஒரு ஸ்டேட். 5 எம்எல்ஏங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவன் வெளியே என்ன சொல்லுவானா, என்னோட கூட்டணி ஸ்டேட் ஒன்று இங்க இருக்கு சவுத் இந்தியாவில். ஆல்ரெடி உங்களுக்கு கர்நாடகாவில் இருக்கு, இப்ப கேரளால தெலுங்கானால இருக்கு. அது கூட சேர்த்து நாங்க சவுத் இந்தியாவில் 4 ஸ்டேட்ல எங்களுடைய ஆட்சி இருக்குன்னு உள்ள பார்த்தா 5 சவுத்துல வந்து 4 மாநிலங்கள்ல இருக்காங்க. ஒட்டுமொத்தமா நார்த் இந்தியால பார்க்கும்போது ஒரு மாநிலத்துல தான் இருக்காங்க. அதான் ஹிமாச்சல்ல மட்டும் இருக்கு. ஹிமாச்சல் அப்போ சவுத் இந்தியால அவங்க சவுத் இந்தியா மூலமா ஜம்முலையும் ஜார்க்கண்ட்லயும் கூட கூட்டணி ஆச்சு. அதையும் கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அப்போ இவங்களோட இலக்கு என்னன்னா 5 தொகுதியா தான் அந்த கூட்டணியா இருக்கணும். இப்போ திமுக ஜெயிச்சிருந்தாலும் கூட்டணி விட்டு வெளியே போயிருக்க மாட்டான். இதே 74 விஜய் வச்சிருந்தாலோ, இதே 108 திமுக வச்சிருந்தாக்கா இவங்க கூட்டணி விட்டு வெளியே போயிருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய பக்கம் சாயணும். 2024 தாவேக்கா கூட சேர்ந்தாதான் இவங்களால 10 சீட்டு MP ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிലേക്ക് வந்துட்டாங்க. 2029ல கண்டிப்பாக திமுக ஜெயிக்காது. 2029லயும் விஜயோட கை தான் ஓங்கி இருக்கும். அப்ப நம்ம இப்பயே போனாதான் ஒரு 10 சீட்ல இருந்து 15 சீட் வரைக்கும். இப்போ இவங்களுக்கு இவங்க தான் பெரிய கட்சி. அதிகாரப்பூர்வமாக உன்னுடன் கூட்டணி என்பது யார் சொல்லியிருக்கா? காங்கிரஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, வேற யாருமே சொல்லல. நாங்க அவங்க கூட்டணியில் இருக்கோம், இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவு அப்படின்னு தான் அந்த மற்ற 4 கட்சியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பகிரங்கமாக 2026 மாநகராட்சி எலெக்ஷன்லையும் சரி, 2029 நடக்கக்கூடிய எலெக்ஷன்லையும் சரி, நாங்க பகிரங்கமாகவே தாவேக்காவோட கூட்டணி சொன்ன ஒரே கட்சி அது காங்கிரஸ். அப்ப காங்கிரஸ் என்னன்னாக்கா, இதுக்கு மேல நம்ம திமுக கூட சவாரி செய்ய முடியாது, இனி அடுத்து தாவேக்கா தான், இனி அடுத்து ஒரு 10 வருஷம் தாவேக்கா தான் வரும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு. அதுக்காகத்தான் இன்னைக்கு அவங்க பச்சோதித்தனமா மாட்டாங்க. இதைத்தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் தான் இந்த விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறார். முதலமைச்சர் கோட் சூட்டை போட்டுட்டு வர்றாரு, ஓகே இது புதுசா இருக்கு அப்படின்னு. நாளைக்கு மழை வந்தா இதே மாதிரி கோட் சூட்டோட தான் சுத்துவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கேட்கிறாரு. இதெல்லாம் அவசியமானதா சார்? இல்ல, நல்ல கேள்வி தானங்க. பச்சை தமிழ் என்று சொல்ல என்ன ட்ரெஸ் போட்டா என்ன? பச்சை தமிழ்னு சொல்றீங்க, நீ பதவி ஏற்கும் கூட வேட்டி சட்டை போடலன்னு அர்த்தம். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் தமிழக சட்டசபையில் என்ன நடந்தது, யார் என்ன உடை உடுத்தணுங்கிறது அவங்கவுங்க சொல்றது கரெக்ட். அது விமர்சனம் பண்றது அவங்களோட உரிமை, புரியுதுங்களா? அது விமர்சனம் நீ தமிழ்னு சொல்றியா, நீ ஏன்னா வேட்டி சட்டை போடல, நான் விமர்சனம் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி அண்ணாமலையும் பண்ணலாம், தப்பு கிடையாது. விமர்சனம் இப்போ விஜயங்கிறதால விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படி எதனா இருக்கான்னு கிடையாது. தலைவர் என்றால் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான் தலைவர்கள்.
நீங்க ஏன் அதை போறீங்கன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு எங்களுக்கு. ஏன்னா நீ தமிழன் சொல்றான், பச்சை தமிழன் அப்படின்னா பச்சை தமிழன் நீ முதல்ல அரசியலமைப்பு சட்டப்படி இல்ல என்ன சொல்றாங்கன்னா 2 வருஷம் தான் ஆச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சு, இவ்வளோ பெரிய பதவி, இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு கிடைச்சதை வந்து பொறுத்துக்க முடியாம இந்த மாதிரி கருத்துக்களை நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னு இல்ல சொல்றாங்க. நீங்க சமூக வலைத்தளத்துல பாப்பீங்க எப்படிப்பட்டவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்க, நீ பார்த்து தான் இருக்கீங்க. சார் வாக்கு போட்டவங்களும் நம்ம வாக்கு போட்டவங்க தான் கேட்கறேன். உதாசீனப்படுத்தணுமா? இல்ல வாக்கு போட்டவங்க எப்படிப்பட்டவங்க வாக்கு போட்டாங்கன்னா நீங்க சமூகத்துல பாக்குறீங்க. ஒரு லேடி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அவரு கட்சியோட காசு இல்லாம சொந்த பந்தம் 2500 ரூபாய் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? அப்போ எப்படிப்பட்ட மனநிலை நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க? நீங்க அரசியலா பார்க்கல, சினிமாவா பாக்குறீங்க. நல்ல டான்ஸ் ஆடுவாரா, ஓகே. நல்லா நடிப்பாரா, ஓகே. நல்லா ஃபைட் பண்ணுவாரா, ஓகே. நல்லா ஆட்சி அமைப்பாரா, சிந்திச்சு ஓட்டு போட்டிருந்தாங்க இவ்வளவு ஓட்டு வந்திருக்காது. நீங்க எல்லாருமே சினிமாவில் இருக்கக்கூடிய விஜய்க்கு தான் ஓட்டு போட்டீங்களே தவிர அரசியல்ல இருக்கக்கூடிய விஜய் ஓட்டு போட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு அம்மா இன்னைக்கு என்ன சொல்லுது, ஐயா நீ ஆட்சி நல்லா அமைச்சா போதும் ஐயா, நீ இலவசம் எங்களுக்கு கொடுக்க வேணாம் ஐயா. இதுல என்ன மாதிரியான நிலைப்பாடு? 2500 தர வேணாம். இதெல்லாம் என்ன? இப்போ இந்த மாதிரி கூட்டத்தை வைத்து கொண்டு நீங்க எப்படி நீங்க வந்து தமிழ்நாட்டை நீங்க வந்து மேலோக்கி கொண்டு போறீங்க தெரியல. ஏன்னா 90% படிப்பறிவு கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. பெண்கள் அதிகமாக தொழில் செய்யக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இப்படி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பேர் இருக்கும்போது எந்த அடிப்படையில் இவங்க ஓட்டு போட்டாங்கன்னா சினிமா மோகம் தான் இல்லைங்களா? வேற என்ன? இதை தவிர்த்து நீங்க சொல்லுங்க, அவர்கிட்ட என்ன பிளஸ் இருக்கு அரசியல் ரீதியா? என்ன சார் சமூக நீதி பேசுறாரு, செகுலரிசம் பேசுறாரு. இப்போ கூட பாருங்க, பாஜக கூட்டணியில இருந்த எந்த கட்சியுமே ஒரு கூட்டணி ஃபர்ஸ்ட் கூப்பிடல. சமூக நீதி பேசுறவர் ஃபேஸஸ்னு இருக்கவங்கள தான் ஒரு கூட்டணி கூப்பிட்டுருக்காரு. சமூக நீதி பேசுறவர் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் யாருக்கு கொடுத்திருக்காரு? ராஜ்மோகன். ஏன் கொடுக்கணும்? இன்னும் அது அபிஷியலா வரல, அது உத்தேச பட்டியல் தான். ரைட். ஏன் அவரை கூப்பிட்டு நீங்க நீதி அமைச்சர் கொடுங்க, அவரை கூப்பிட்டு வேற எதனா கொடுங்க, சமூக நீதினு சொல்றீங்கல்ல, ஏன் அப்ப அவருக்கு அவரை தனித்தொகுதியில் நிக்க வச்சீங்க? பொது தொகுதியில் நிக்க வைக்க வேண்டியதானே? சமூக நீதி பேசுறீங்க நீங்க, ஏன் எலும்புல எடுத்து நிக்க வச்சீங்க? நீங்க எப்படி சொல்றீங்க 26 பேரை பொது தொகுதியில நிக்க வச்சிருக்காங்க? அதெல்லாம் பொய் சார், பொய் சார். ஒருத்தரை காட்டுங்க. நீங்க ஒரே ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், விஸ்வநாதன், காங்கிரஸ்ல இருந்து. மேலூர் தொகுதி ஏதோ ஒரு தொகுதி, அதுல இருந்து இந்த 234 பேர்ல ஒரே ஒரு பொது தொகுதியில் நின்று ஜெயித்த ஒரே ஒரு எஸ்சி கேண்டிடேட் அவர் மட்டும்தான். விருதுநகர் இல்லையா சார்? கிடையாது. ஒரே ஒரு தொகுதி அவர் மட்டும்தான். எப்படி இந்த மாதிரி செய்திகள் வந்துதா? மக்கள் நம்புற அளவுக்கு எப்படி இருந்தது? இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் 2024 சொன்னாரு, அடுத்த முறை தேர்தல் எல்லாம் எது நிர்ணயிக்கணும்னாக்கா இளைஞர்கள் நிர்ணயிப்பாங்க. அந்த இளைஞர்கள் அதிகமாக எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்டால இருக்கிறாங்க. உங்கள் பிரச்சாரத்தை இன்ஸ்டால தொடங்குங்கன்னு 2024 பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு. அதை நாங்க கேட்கல, அதை அவங்க கேட்டுட்டாங்க. இன்னைக்கு வெற்றி பெற்றாங்க. இன்னைக்கு இன்ஸ்டா இல்லைனாக்கா விஜய் கிடையாது. இன்னைக்கு இன்ஸ்டா இல்ல ஒரு வெற்றி கிடையாது. ஏன்னா பிரபகண்டாவே ஒரு வழிதானே கேம்பெயின் பண்றதுக்கு. அதுதான் மிகப்பெரிய கேம்பெயினுங்கிறேன். 90% கேம்பெயின் அதுல நடந்துச்சுங்கிறேன். இன்ஸ்டால தான் நடந்துச்சு. பெருசா விஜய் 18 தொகுதி அவர் எங்க பண்ணாரு? இல்ல அவர் வந்து இப்ப 100 தொகுதிகள்ல கூட கேன்வாஸ் பண்ணல. அவர் நின்ன தொகுதிகள்ல கூட 2 முறை போனாராங்கிறது கேள்வி. ஆனா அப்படி இருந்தும் கூட மக்கள் இவ்வளவு ஆதரவு கொடுத்திருக்காங்க. நான் ஒருவேளை முழு நேர கேம்பெயின் பண்ணியிருந்தா இன்னும் 200க்கு மேல அடிச்சிருக்கலாம். அது உண்மைதான் நடந்திருக்கும். இப்போ 18 தொகுதி தான் அவர் போனாரு, மீதி தொகுதி போல. இன்னொன்னு, தன்னோட கேண்டிடேட் யாரு, அவர் என்ன ஜாதியை சார்ந்தவர், என்ன நிறம், அவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் ஆனா பெண்ணா எதுவுமே தெரியாது. ஜாதி பார்க்காம ஓட்டு போற நல்ல விஷயம் எதுவுமே தெரியாதுங்கிற. நான் சொல்றது எதுவுமே தெரியாதுங்கிற. அதாவது இப்ப நீங்க இந்த பக்கம் எடுத்துங்களேன், பாமக ஜெயிச்சாங்க இல்லையா, அந்த 5 தொகுதி எதை பார்த்து போட்டாங்கன்றீங்க? மாம்பழ சின்னம், என்ன சமூகம், என்ன வேட்பாளர் யாரு, இது அனுபவம், அதை பார்த்து போட்டாங்க இல்லையா? முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்க திமுக ஜெயிச்சிருக்கு. அப்ப அவங்க எதை சார்ந்து போட்டாங்க? சிறுபான்மையினோட காவலர் விஜய் கிடையாது, இவர் தான். அப்ப விஜய் வெற்றி பெற்ற தொகுதியில் எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா சிட்டி, அர்பன், எல்லாமே அர்பன் தான். உங்களுக்கு ரூரல் பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. 108ல சென்னை மண்டலத்துல மட்டுமே 35. ஆமா. அப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடல. கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுந்தாக்கா கன்னியாகுமரியில் வந்துடணும். கன்னியாகுமரி 5 தொகுதியிலுமே விஜய் வரல. அப்போ சித்தாந்த ரீதியாக இஸ்லாமியர்கள் ஓட்டு போடல, ஜாதிய ரீதியாக வன்னியர்கள் ஓட்டு போடல. அதனாலதான் மயிலத்தில் உங்களுக்கு விழுப்புரம் பெல்ட்டில் யார் ஜெயிச்சிருக்காங்க? அதிமுகவும் பாமகவும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இந்த அமைப்பு இந்த ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் கூத்தாடிக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறது அவங்க தெளிவா இருக்கு. அதெல்லாம் சொல்லணும். நம்ம கட்சியில ஸ்மிருதி இரானி யாரப்போ, ஹேமா மாலினி யாரப்போ, இவர் ரேஞ்சு கிடையாது சார். எல்லா கட்சியிலும் தான் இருக்காங்க. எங்க கட்சியில கூட குஷ்பு இருக்கிறாங்க, எங்க கட்சியில கூட நமிதா இருக்கிறாங்க. நான் நமிதா நிக்கிறாங்கன்னா ஓட்டு போட்டாங்களா என்ன? இல்ல குஷ்பு இருக்கிறாங்க ஓட்டு போட்டாங்களா என்ன? கூத்தாடிங்கிறதுல வேற கரிசமா ஓகேங்களா? இல்ல இதுல தவிர்க்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்போ அந்த மக்கள் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, நம்பல. ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் விஜயை நம்பல, ஒரு குறிப்பிட்ட மதம் விஜயை நம்பல. சிறுபான்மையினர் பெரும்பாலுமாக விஜய்க்கு போடல. சிறுபான்மையினர் பெரும்பாலுமா நம்பினது யாரை நம்பினாங்கன்னா திமுகவை நம்பிட்டாங்க. அதே போல ஒரு குறிப்பிட்ட ஜாதி அமைப்பு யாரை நம்பினாங்கன்னா அதிமுக என்டிஏ கூட்டணி நம்பிட்டாங்க. அப்ப சிட்டியில இருக்கவங்க மட்டுமே. அதான் இன்னைக்கு உதயநிதி அதான் சொன்னார், ஐயா நீங்க 5.25 கோடி பேர் வாக்களிச்சு நீங்க
முதலமைச்சர் ஆகல. 1.25 கோடி பேர் தான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா மோடி அவர்கள் நீங்க நினைச்சு பாருங்க 100% வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிருக்காரு. அவரும் ஒரு 40% கூட்டணிக்கு இல்ல அவங்க கூட்டணிக்கு இதை விட அதிகமா கொடுத்துருக்காங்க. நான் சொல்றேன் கூட்டணிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க. நீங்க இண்டிவிஜுவல் பார்ட்டி பேசாதீங்க. தனித்து நின்னாரு. இல்ல நான் கேக்குறேன் சார், திரும்ப நீங்க வந்து அவங்க தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி சார், அந்த கூட்டணி மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்ப கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் அது அந்த பங்கு போய் சேரும். புரியுதுங்களா? அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடியா வரணும் தான் அவங்க நினைக்கிறாங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க 106 108 தனித்து. அப்போ 5.25 கோடி பேர்ல வந்துட்டு அதிமுக திமுக சேரணுங்கிறீங்களா நீங்க? இது எனக்கு உடன்பாடே கிடையாது சார். மக்கள் எடுத்த முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். அதுதான் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு. அதைத்தான் எங்களை தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நடுநிலை வகிச்சிருக்கிறோம். இனி நாங்க எதிர்த்து கூட வாக்களிக்கல. நாங்க அதை வந்து அதோடைய வேட்பாளருடைய கவனத்துக்கு விட்டுட்டோம். எங்களுடைய போஜராஜன் அவர்கிட்ட உங்களுடைய முடிவு அப்படி அவர் தான் சொல்றாருல்ல. அவர் ஏன் நான் ஒரு முடிவு எடுப்பேன் அப்படிங்கிற அவர் ஏன் அதை சொன்னார்னா அவருடைய தொகுதி அவருக்காக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் நடுநிலையா போனா மட்டும்தான் அந்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். இங்க ஒரு 20 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா எதிர்க்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இருக்கிறது ஒரு எம்எல்ஏ. அப்ப அவர் நடுநிலையை வகிக்கிறார். அது போலதான் பாமகவும் தாங்கள் சார்ந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுனால நடுநிலை வகிக்கிறாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா முரண்பாடு. ஏன் முரண்பாடுனா அது அவங்களுக்குள்ளே அவங்க பேசுறதே உங்களுக்கு தெரியும். அந்த கட்சி பத்தி நம்ம பேச விரும்பல. எடப்பாடி யார் ஒன்று சொல்றாரு, சிவி சண்முகம் ஒன்று சொல்றாரு. அது மாதிரி நடக்கவே இல்லை, நாங்க 2 பேரும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை திமுகவும் சொல்லிட்டாங்க, அதிமுகவும் சொல்லிட்டாங்க. அப்போ இது எப்படி கட்டமைக்கப்பட்ட பொருளின்னு தெரியல. அப்போ அதிமுகவை நாங்க விழுங்கல. இப்போ அதிமுக விழுங்கினது யாருன்னா தாவேகா. அதிமுக நீ உடைச்சது யாரு? பதவி ஆசை பணத்தாசை பிடிச்சி பண்ணி எல்லாமே தரேன்னு சொல்லி நீங்க அதிமுக உடைச்சது யாரு? இல்ல காங்கிரஸ் வெளியில அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி பாஜக தரப்புல இருந்து கொடுக்கப்படுதா? எங்களுக்கு அவசியமே இல்லைங்க. அவர் வெளியும் அனுப்ப மாட்டாரு, நல்லாவே தெரியும். விஜய் அதனாலதான் அதிமுகல ஒரு ஃபேக்ஷனை மட்டும் நீங்க அனுப்பி வைக்கிறீங்களா? நாங்க அனுப்பல. நாங்க எங்க அனுப்பது? அவங்க சொந்த முடிவு. அவங்க போறது போகாது அது அவங்க பிரைம் மினிஸ்டர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. இங்க ரிசல்ட் வந்தப்பவே அவங்க விருப்பம். ஆதரவு கொடுக்குறவங்க கொடுத்துங்க, கொடுக்காதவங்க கொடுத்து. ஏன்னா இங்க கூட்டணி தலைமை பிஜேபி கிடையாது. இங்க கூட்டணி தலைமை அதிமுக. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது அவங்க உட்கட்சி விவகாரம். அந்த 47 பேர்ல 25 பேர் ஆதரவு போட்டிருக்கான், 22 பேர் போடல. அது வேணுமா வேணாமா, அவனை நீ பதவி நீக்கம் பண்ணணுமா வேணாமா, இல்ல திரும்ப ரிசைன்மெண்ட் ரீஎலெக்ஷனை சந்திக்க போறாங்களா, இதெல்லாம் அவங்களுடைய வேலை. இது நம்ம வேலை கிடையாது. நாம இதுதான் நடந்திருக்கு. இதுதான் இனிமே இவர் இப்போ உங்களுக்கு தெரியும் 718 கடையை மூடிட்டேன்னு சொன்னாங்க. ஒயின் ஷாப்பை மூடிட்டாங்களா, இடத்த மாத்திட்டாங்களா? சரி, பத்தின ஒரு அறிவிப்பு வரல. அப்ப இடத்த மாத்துறாங்கன்னாக்கா அந்த 718 கடை யாருக்கு கைக்கு போகும்? இப்ப இன்னைக்கு இருக்கிற கடை யார் கையில இருக்கு? பாரலாம் திமுக அதிமுக. எந்த கட்சி ஆளுங்கட்சியா வருதோ அங்க போகும். அப்போ நான் என்ன கேக்குறேன், 10 ரூபாய் இன்னும் குறைக்கல, 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க இந்த 10 நாள். அப்ப அந்த பணம் யார்ட்ட போகுது? இல்லையே, பெருமாள்மணி போன்ற அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றாங்களே 4ஆம் தேதியிலேருந்து 10 ரூபா வாங்குறதே இல்லை அப்படின்னு. 90% கடையில் வாங்குறாங்க சார். கேள்வி கேட்டு சண்டை போடுறவங்க தான் வாங்கல, மீதி பேர்ட்ட வாங்குறாங்க. அதுக்கு உங்களுக்கு நிறைய வீடியோ பாருங்களேன், நிறைய பேர். அப்போ அந்த 10 நாள் அந்த பணம் எங்கே போகுது? நான் என்ன கேட்குறேன்னா, அந்த மாதிரி 10 ரூபா வாங்குறவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, இல்லை அந்த 10 ரூபா வாங்குறவங்க மேலே சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன் ஒரு அறிக்கை வரல? ஏன் ஆயத்தீர்வு அமைச்சர் ஒரு அறிக்கை கொடுக்கல? 10 ரூபா வாங்குறது சட்டவிரோதம். 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பண்ணது யாரு? நீங்கள் தானே. இன்னைக்கு 10 நாளாக 10 ரூபா வாங்கின்னு இருக்கிறான். 90% கடையில் வாங்குறான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய வீடியோஸ்லாம் இன்னைக்கு வருது. ஒருத்தன் சொல்கிறான் அப்படிதான் வாங்குவேன், உன்னால் என்ன போடுங்கன்னு கேட்குறான். ஒருத்தன் பகிரங்கமாக டாஸ்மாக் ஊழியர் கேட்குறான். ஏன் நடவடிக்கை இல்லை? ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுங்க, ஒருத்தரை கைது பண்ணுங்க, அடுத்த வாங்குறானு பார்க்கலாம். விஜயோட ஆஸ்தான ஜோசியக்காரர் ராதன் பண்டிட் அவரை வந்து ஒரு ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, ஒரு அட்வைசருங்கிற முறையில் நியமன பதவியில் உட்கார வச்சாங்க. இப்போ பார்த்தா நிறைய பேக்லாஸ் ஆனிச்சு, நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. சட்டமன்றத்திலேயே வந்து நிறைய பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய வன்னியரசாக இருக்கட்டும், இல்லை பிரேமலதா எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும், இவர் ஜவாஹிருல்லாவாக இருக்கட்டும், இல்லை தமிமுன் அன்சாரியாக இருக்கட்டும், எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ வந்து அந்த ஆர்டரை வந்து ரிவோக் பண்ணியிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவங்கள வந்துட்டு இல்லை நிறைய பேர் கண்டனமும் தெரிவிக்கிறாங்க. நிறைய பேர் சில பேருக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் திமுகவை சார்ந்தவர்கள் கண்டனம் தெரிவித்தாங்க. ஏன்னா அவர் பார்ப்பனர். ரத்தன் பண்டிட்டுங்கிற பார்ப்பனர். அவங்களுக்கு மட்டும் சொல்லல, வெங்கட்ராமனுக்கு சொல்றாங்க. வெங்கட்ராமன் யாரு? அவரும் ஒரு பார்ப்பனர். அவருக்கு வந்து நீ கல்வித்துறை அமைச்சருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றது யாரு? கம்யூனிஸ்ட் சொல்றாங்க. இதே வன்னியரசு சொல்றாரு. இப்போ நீங்க அவங்க பார்ப்பனர், அந்த பார்ப்பனருக்குன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக உயர்ஜாதி வகுப்பினருக்கு கொடுக்கக்கூடாது இந்த கல்வி அமைச்சர் பதவின்னு சொல்றாங்க. அதே தான் ரத்தன் அவருக்கும். நான் என்ன கேட்கறேன்னா, அவரு ஜோதிடர், அவர் தொழில் சரிங்களா. எனக்கு இவர் அட்வைஸ் பண்ணா நல்லா இருக்கும், நான் நியமிக்கிறேன். இது ஒரு வாபஸ் வாங்கினதே இவர் பேக் அடிச்சது. அப்போ இவர் வந்துட்டு கூட்டணிக்கு பயப்படுறாருன்னு அர்த்தம். அப்போ இனிமே எந்த முடிவுமே நீங்க அப்படி பாக்குறீங்க, எல்லாருடைய கோரிக்கையும் காது கொடுத்து கேட்கிறாருன்னு எடுத்து. அவங்க அதுக்கு சொன்ன காரணம் என்ன? ஆரோக்கியமான அரசியல். அவங்க சொன்ன காரணம் என்னன்னு கேட்கறேன். அவங்க சொன்ன காரணம் ஒரு ஜோதிடர், அவர் மூட நம்பிக்கையே அவர் சொன்ன சில குறிப்புகள்லாம் சொல்றாங்க. அவர்
இல்ல அவருடைய பழைய வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா நீங்களும் விமர்சனம் தான் பண்ணுவீங்க. அப்போ முரசொலி இவரு நம்ம கலைஞர் சமாதியில டெய்லி முரசொலி பேப்பர் வைக்கிறீங்க, அவர் டெய்லி இருந்து படிச்சிடறாரா? அது மூட நம்பிக்கை இல்லையா? தயிர் வடை வைக்கிறீங்க, அது மூட நம்பிக்கை இல்லையா? அப்ப சொல்லுங்க, அப்ப அது எந்த அடிப்படையில் வைக்கிறீங்க? அப்ப எல்லா மதத்திலையும் மூட நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு மூட நம்பிக்கையோட நம்ம பழகிட்டோம். இன்னைக்கும் கூட நல்ல படித்த மெத்த மேதாவி கூட பூனை குறுக்குல போனாக்கா வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு போவோம். அதுக்காக அவன் போயிட்டு எதனா அசம்பாவிதம் மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்யறாங்க. நான் செய்வேன், நீங்க செய்வீங்க, எல்லாருமே செய்யறாங்க. ஒரு சில மூட நம்பிக்கைகள் அது இருக்கும். அது நம்ம வந்து சில விஷயத்துக்கு பயந்து தான் ஆகணும். இல்ல அடிப்படையில் இருக்கு. அவருடைய பிரலாகேட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனாலும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மோடிக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவர் தான் யூபிஎஸ்சி சேர்மனா இருந்தார். உங்களுக்கு தெரியும். அது நியமன போஸ்டிங்னா அந்தந்த ஆட்சியாளர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான். ஆனா அப்படி எடுக்கக்கூடிய முடிவை கூட ஒரு எதிர்ப்பு வருதுன்னு காது கொடுத்து கேட்டு அவரை ரிவோக் பண்றாங்களா? அது நல்ல விஷயம் தான். மெஜாரிட்டியா தான் பண்ணிருக்க மாட்டாரு. இவ்வளவுதான் விஷயம். இதுல அவர் மெஜாரிட்டியா தான் பண்ணிருக்க மாட்டாரு. மைனாரிட்டிங்கிறதுனால இதுக்கு மட்டும் இல்லை, இனிமேல் நிறைய விஷயத்துக்கு அவர் பேக் அடிப்பார். இந்த ஒரு விஷயத்த கொண்டு வருவார், அதை வேணான்னுவாங்க. இல்லை மத்திய அரசு நல்ல திட்டத்தை கொண்டு வரும், அதுக்கு ஒரு சைன் பண்ணுவார், வேணான்னுவாங்க. இல்லை மத்திய அரசு இந்த திட்டத்தில் சேருன்னு சொல்லும், அவங்க வேணான்னுவாங்க, பேக் அடிப்பார். அதான் சொல்கிறேன், இனிமேல் எங்கெல்லாம் இந்த விசிகா கம்யூனிஸ்ட், உங்களுக்கு தெரியும் விசிகாவுடைய கொள்கையும் கம்யூனிஸ்டோட கொள்கை நாங்கள் 3 பேர் ஒன்றா சேர்ந்தா முடிவெடுப்போம். அது என்னவாக இருந்தாலும், அது கூட்டணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும். இந்த 3 பேர் எந்த கூட்டணியில் இருக்காங்களோ அந்த கூட்டணியில் சுதந்திரமாக அந்த முதலமைச்சர் எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் இப்ப தாவேக்காக நடக்க போகுது. ஆனா தாவேக்கா இந்த அதிமுக ஆதரவு வந்துருச்சுன்னா இந்த கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க? அதுதான் இப்ப அதிமுக ஆதரவு வந்துருச்சு. இப்போ இது கோர்ட்டுல போயிட்டு இவங்களுடைய பதவி நீடிக்குமா இல்ல கொறடா வந்து பதவி நீக்க போறாங்களா, இதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் இன்னும் 10-15 வருஷம் கூட தீர்ப்பு வரும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க வேணாம்னு நினைச்சாக்கா சில விஷயங்களை எனக்கு நான் பண்ணுவேங்க, இது என்னுடைய மக்கள் இதை எதிர்பார்க்கறாங்க, இந்த விஷயத்துல நான் சைன் பண்ணுவேன். உதாரணமா பிஎம் ஸ்ரீ சேர சொல்லியிருக்காங்க. இது அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு தெரியல. அதுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் ஒத்துக்கிட்டாலும் கூட்டணி கட்சிகள் விடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸ்ரீங்கிறது என்னன்னு இவருக்கு அவங்களுக்கு தெரியல. பிஎம் ஸ்ரீயும் கல்வி நிதியும் ஒன்னா போட்டு குழப்பிடுறாங்க. கல்வி நிதி என்பது வேற, பிஎம் ஸ்ரீ நிதி என்பது வேறன்றத இன்னும் கூட கல்வி நிதி நம்ம வழங்கப்படாம இருக்கிறதுக்காக கல்வி நிதினா பிஎம் ஸ்ரீ நிதி தான் வரல. அந்த 2050 கோடி 2500 கோடி சமகிர சிக்ஷாவோட தானே 2050 கோடி கொடுக்க வேண்டிய ஃபண்டை கொடுத்துட்டாங்க. பிஎம் ஸ்ரீ நிதி தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த பிஎம் ஸ்ரீ நிதி கூட ஏன் நிறுத்தி வச்சிருக்கா? நீ சைன் பண்ணிட்ட, நான் பிஎம் ஸ்ரீ இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு 2 வருடம் பணம் வாங்கி கொண்டு 3வது வருஷம் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இதுக்கு இவங்க 2022 சைன் பண்ணிட்டாங்க. நாங்க பிஎம் ஸ்ரீல ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கான ரெக்கார்டே காமிக்கிறார் தர்மேந்திர பிரதான் கிட்ட காட்டுறாரு. அதுல வந்து நாங்க முயற்சி எடுக்கிறோம் அமல்படுத்துறதுக்குங்கிற மாதிரி வார்த்தை தான் இருந்தது. நாங்க முயற்சி எடுக்கிறோம், வேணான்னு சொல்றது வேற, முயற்சி எடுக்கிறோங்கிறது வேற. எங்களுக்கு நீ அப்பயே வேணான்னு சொல்லிடலாம். நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோங்கிறது ஒன்று, எங்களுக்கு வேணாங்கிறது ஒன்று. நீ அப்பயே வேணான்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அந்த நம்பிக்கை அடிப்படையில் உங்களுக்கு 2 வருஷம் ஃபண்டு கொடுக்குறாங்க. சட்டமன்ற விவாதங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக முதலமைச்சர் பேசுகிறதும் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் இது இன்னைக்கு அவர் பேச விட்டுட்டாங்க. யார? உதயநிதியை. இதெல்லாம் வருங்காலத்தில் நடக்குமான்னு கேட்டாக்கா கஷ்டம்தான். இன்னைக்கு முதல் நாள் யாராக இருந்தாலுமே வந்துட்டு முதலமைச்சருக்கும் பெருசாக அதை பற்றி நாலேஜ் இருக்காது. பின்னாடி உட்காந்து கை தட்டுறவங்களுக்கும் அதை பற்றி பெருசாக நாலேஜ் இருக்காது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது போக போக தான் இதோடைய ஆரோக்கியமா இருக்குமா? ஸ்டாலின் பேசுறது முடக்கப்படலாம், வாய்ப்புகள் கொடுக்கப்படலாம், மைக் ஆஃப் பண்றது, கவர்னரை வெளியே அனுப்புறது, நான் எவ்வளோ பண்ணாங்க இல்லையா? அதெல்லாம் கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு போக போக தான் தெரியும். இது இந்த 5 வருஷங்கிறது விஜய்க்கு சேலஞ்சிங்கா இருக்குமா இல்லை சாதகமா இருக்குமா? அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் 2006லேருந்து 2011 வரைக்கும் மைனாரிட்டி அரசு தான் கலைஞருடையது. நீங்க சொல்ற அந்த மைனாரிட்டி அரசு மோடி ஆட்சி அமைக்கிற மாதிரி அது மாதிரி. ஆனா ஆட்சியில் பங்கு கொடுக்கல அவர், நாம கொடுத்தோம். அவருக்கு காங்கிரஸுக்கும் கொடுக்கல, பாமகவுக்கும் கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. ஆனா நாம கொடுத்துருக்கோம். வாஜ்பாயும் கொடுத்துருக்காரு. வாஜ்பாய் மைனாரிட்டி அரசா இருக்கும்போது திமுக ஆதரவு கொடுக்கும் போதும் நம்ம அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கோம். ஆனா அவர் கொடுக்கல. அமைச்சரவையில் இடம் கொடுக்காம 5 வருஷத்தை லாவகமாக எடுத்து சென்றவர் தான் கலைஞர் கருணாநிதி. அதே போல இவர் செய்வாரா என்று கேட்டாக 100 கேள்விக்குறி தான். சந்தேகம் தான். ஆனா 144 ஓட்டுக்கு மேல வந்திருக்கே சார் இப்பவே. அதுதான் சொல்றேன். இப்ப இந்த 144ங்கிற அவர் மைண்ட்ல வச்சுட்டாருன்னா சுதந்திரமா செயல்படுவாரு. இல்ல திராவிட கட்சிகளோட அந்த 11ங்கிறத மைனஸ் பண்ணிக்கணும். இவங்க ஆதரவு தெரிவிச்ச 11+2 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே சார், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் எழுத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.